கோவை கொடிசியா 1008 திருவிளக்கு திருவிழா ஜூன் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி குழந்தைகளின் கல்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் 1008 திருவிளக்கு பூஜையும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 51 மகளிருக்கு மகாசக்தி விருது வழங்கும் விழாவும் நடைபெறவுள்ளது. அதன் தொடக்கமாக இன்று கோவையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கோவை திருவிளக்கு திருவிழா லோகோ வெளியிடும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேரூர் ஆதீனம் திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், அவினாசி வாசிசர் மடாலயம் ஸ்ரீலஸ்ரீ காமாட்சிதாஸ் சுவாமிகள், தென்சேரி ஆதீனம் முத்துசிவராமசாமி அடிகளார் மற்றும் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள், கோவை கேஜி மருத்துவமனை நிறுவனர் ஜி பக்தவட்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி குறித்து விழா ஏற்பாட்டாளர்கள் கூறுகையில், ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த திருவிளக்கு திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பட்டுப்புடவை, வெள்ளி நாணயம் உட்பட 16 வகையான தாம்பூல பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. பூஜைக்கு தேவையான 27 வகையான பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கான கட்டணம் எதுவும் கிடையாது. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும், இந்த விழாவில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கலந்து கொள்வோர்களுக்கு உணவு, போக்குவரத்து வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தனர். கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதியன்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. இதிலே 1008 திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதிலே முன்னின்று 5 ஆதீனங்கள் வழிகாட்டுகின்றார்கள். இந்த நிகழ்வோடு மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய 51 பெண்களுக்கு மகாசக்தி விருது வழங்கப்படுகின்றது. இந்த திருவிளக்கு வழிபாட்டிலே பதிவு செய்து கொள்வதற்காக 48 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த மையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம். நல்ல நிகழ்விலே பங்கு பெற்று அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.